சமீபத்துல நடக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு தொகுதிகள் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதி கூட ஜெயிக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து கருத்து கணிப்புகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து இதுக்கு சார்? முன்னாடி நடந்த கருத்து கணிப்பு எல்லாமே எதுகை மோனைதான் இருந்திருக்குது, நேருக்கு எதிர்மாறாக இருந்திருக்கு. அதனால கருத்து கணிப்பு என்பது வந்து அவரவர்கள் சார்ந்து அவர்கள் எடுத்து போட்டுக்கிறது, புரியுதுங்களா? 2021 வந்து 2% வாங்க தாண்ட மாட்டார் சீமான் அப்படின்னு சொல்லி பல கருத்து கணிப்பு வந்தது. 8.22 வந்து நின்னாப்ல. அப்போ அந்த கருத்து கணிப்பு சொன்னவெல்லாம் போயிட்டு ஒரு அறையில் படுத்து தூங்கிட்டான். அதனால கருத்து கணிப்பு என்பது உங்களுக்கு தகுந்த மாதிரி உருவகப்படுத்திக் கொள்வது கருத்து கணிப்பு. இல்ல, இப்ப ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட வந்து 8-10 தொகுதிகள் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. 8% வாக்கு வச்சிருக்க உங்களுக்கு 1%, அதாவது 8% வாக்கு வச்சிருக்க உங்களை ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாங்க இது அப்படின்ற ஒரு சொல்றது விஷயத்தை யாருன்னு குறிப்பிட்டிருக்காங்க. பார்க்கணும். அதாவது